அப்பா வர சொல்லு கல்யாணத்துக்கு நாள். இன்னமே எங்க அப்பா 2 தடவை அவமானப்பட்ட வீட்டுக்கு 3ஆம் தடவை வரமாட்டாள். அம்மா வேறுங்கோ தேர்ல அந்த பெண்ணை போய் நமஸ்காரம் பண்ணி, இன்னமே எனக்கு தாயார் நீங்கள். அதிரோஹரதம் மாதா கச்சாவஸ்வகிருஹானிதா. ஈஸ்வர் போய் நமஸ்கரிச்சு அந்த வேட பெண்ணே எனக்கு தாயாக்கம் இனி நீங்கள் நம்பாத்துக்கு போவோம் வேறுங்கோ தேர்ல நாளாம். அதிரோஹரதம் மாதா கச்சாவஸ்வகிருஹானிதா. வேறுங்கோ தேர்ல நாள் வெறிவிட்டாள் அந்த அம்மா. தேர்ல அழிச்சுன்னு போனாள். அழிச்சுன்னு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாள் அப்பாக்கு. அவருக்கு என்னமா பீஷ்மன் அழிச்சுன்னு வந்தான்னு தெரியாது. கல்யாணம் ஆச்சு. பல தேசத்து ராஜாக்கள் பீஷ்மருக்காக ஜாதகம் கொண்டு கொடுத்தாள். தங்க பொண்ணை கொடுக்கணும் தங்க பொண்ணை கொடுக்கணும் பீஷ்மருக்குன்னு. இது பரியந்தான் எல்லாரும் வராமல் இருந்தாள். ஏன் வராமல் இருந்தான்னா ஏதாவது பீஷ்மனுக்கு பொண்ணை கொடுக்கணும் ஜாதகத்தை கொண்டு வந்தா இந்த கழம் தஞ்சாதகத்தை வச்சுன்னு பார்க்க ஆரம்பிச்சது. இவரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேகம் இருக்கோ இல்லையா, எல்லாம் உடனே தன் நட்சத்திரத்தை கண்டுறது, கோத்திரம் என்னங்கிறது, சூத்திரம் என்னங்கிறது இப்படி கேட்டு இருந்தார். இது ஒரு வழியா ஏதாவது முடியட்டான் இந்த கழத்தம் சமாச்சாரம்னு அப்படி நினைச்சாள். அவருக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, இனிமே கவலை இல்லைன்னு எல்லாரும் தைரியமா ராஜாக்கள்லாம் வந்து சந்தனூட்ட வந்து காட்டாள் பீஷ்மர் பிதாட்டே. உடனே பீஷ்மரை கூப்பிட்டு காட்டாள் சந்தனு. அப்பா எந்த பொண்ணை பண்ணிக்கிறேன்னு காட்டாள். அம்மாவை கழுவோ சொல்லுவாள் விட்டாள். கல்யாணம் பண்ணி வந்திருக்காளே ஸ்ரீதாயார் அவளை கழுவோ சொல்லுவாள் நாள். உடனே யோஜனகன்சியை கூப்பிட்டு காட்டாள். என்ன குழந்தை உன்னக்காக சொல்றானே, எந்த பொண்ணு அவனுக்கு வேணும் நாள். பீஷ்மருக்கு கல்யாணம் அதுன்னு அவள். எண்டி அப்படி அமங்கலமா சொல்றேன் நாள். 33 தேவதைகளை சாட்சி வச்சு அத்திய பிரபதிமே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யத்தின்னு பிரம்மச்சரியம்னு பிரதிஜை பண்ணிவிட்டான். அதுக்கப்புறம்னா எங்க அப்பா உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் நாள் இல்லாமனா கொடுப்பாளா, அதனால என்ன சொன்னார் நாள். இதை கேட்டுவிட்டு ராஜா அதுல இருந்து பல வருஷம் அஸ்தமிச்சா அழுவறான். சிதராத்திராய பாரதானால் அஸ்தமிச்சா அழுவறான். நான் கழவன், நான் சுகத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக குழந்தை யௌவனம் ராத்திரியில திவ்யஸ்திரியோட கூட சயனம் பண்ணிக்க வேண்டிய பிரபு எனக்காக வாழ்நாளை விட்டானேன்னு சொல்லி பபூவ துக்கிதோ ராஜா சிதராத்ராய பாரத. பபூவ துக்கிதோ ராஜா சிதராத்ராய பாரத. அஸ்தமிச்சா ஹோன்னு கதர்வரான் சந்தனு. என் குழந்தைக்கு வாழ்க்கை கட்டு போச்சே, எனக்காக இப்படி பண்ணிவிட்டானே, பிரதிஜை பண்ணிவிட்டானே, அவன் வந்து பிரம்மச்சாரியா போட்டானே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி சொல்லி என் குழந்தைக்கு குழந்தை இல்லாததுனால பரலோகம் கட்டு போடாது. உலகத்தில் உள்ள பிராமணாலாம் என் குழந்தைக்கு அவனுடைய திதியில தர்ப்பணம் பண்ணணும்னு ஆளா. இன்னைக்கு ரசசப்தமி அன்னைக்கு கங்காபுத்திராய சாந்தாய சந்தனு பிரவராய அபுத்திராய ததாம்யர்க்யம் சலிதம் பீஷ்மவர்மணே வையாக்ரபாதகோத்ராய சாங்கிருதி பிரவராய அபுத்திராய ததாம்யர்க்யம் சலிலம் பீஷ்மவர்மணே. பீஷ்மாசாந்தரவோ வீரः சத்யவாதி ஜிதேந்திரியः ஆபிரத்பிரவாப்ரோது புத்திரபௌத்ரோஜித கிரியாः. பிராமணாலாம் தர்ப்பணம் பண்ணம் நாள். இன்னைக்கும் பீஷ்மருக்கு ரசோத்தியம் இன்னைக்கு அர்க்கியம் பண்ணிட்டு இருக்கோம் நாமெல்லாம். பீஷ்ம சாந்தனவோ வீரः சத்யவாதி ஜிதேந்திரியா ஆபிரத்பிரவாப்னோது புத்திர பௌத்ரோஜிதா கிரியாः. உள்ள பேரெல்லாம் இருந்து ஸ்ராத்தாதிகள்லாம் பண்ணா எந்த திருப்தி ஏற்படுமோ அந்த திருப்தி இந்த ஜலத்தினால ஏற்படணும்னு வேத வித்துக்கள்லாம் ஜலம் விடணும்னு சந்தனு சொன்னார். சந்தனு சொன்னதுக்காக இன்னைக்கு நாமெல்லாம் விட்டுட்டு இருக்கோம். அப்படி மகாபுருஷாலான பீஷ்மர் அப்பா சுகமா இருக்கணுங்கிறதுக்காக இது சுவாமி வனத்துக்கு தேவியோட போனாள். அதுக்கு மேல இது போயிட்டு இது சீதையோட காட்டுக்கு போனாள் ராமன். இது அதுக்கு மேலே தன் வாழ்நாளையே விட்டுவிட்டாள் பீஷ்மர் பிதாவுக்காக. அப்படிப்பட்ட புண்ணிய புருஷாளுடைய சரித்திரம் இருக்கிறதுனால பாரதத்துக்கு மகேதிகாசம்னு பேரு. அப்படி யாராவது பண்ணுவனா பிதாவுக்காக தன் வாழ்நாள் முழுக்க விட்டு கொடுத்தாளா. ஆமா, இதனால இத ராஜா என்ன பண்ணான்னு சந்தனு நாள் அஸ்தமிச்சா அழுவறான். பகூவ துக்கிதோ ராஜா சிரராத்திராய பாரதா. எத்தனை நாள் கதறினார் தெரியுமோ சந்தனு, அளவு தெரியலேன்னுட்டார். ஆமா, குழந்தை இப்படி வந்து நெல்ல படுக்கை இல்லாமே, நல்ல சுகம் இல்லாமே, ஐகிகமான சுகம் இல்லாம பண்ணிவிட்டேனே, எனக்காக இப்படி பண்ணினானே குழந்தை குழந்தைன்னு உருகினாராம் சந்தனு. அத்தனை பெரிய புண்ணிய புருஷாவுடைய சரித்திரங்கள்லாம் சொன்ன கிரந்தம் மகாபாரதம்.